ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் வந்து அவன்கிட்ட இருக்கிற அந்த ஒத்த கழுதையை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது வழியிலேருந்து ஒரு பளபளன்னு ஒரு கல் எடுக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற சொத்துன்னு பார்த்தா அவன் அவன் போட்டுருக்கிற அந்த அழுக்கு சட்டையும் அவன்கிட்ட இருக்கிற அந்த கழுதையும் மட்டும்தான். அந்த வைரத்தோட மதிப்பு என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதனால் அது பளபளன்னு இருக்கேன்னு கழுதையோட கழுத்தில் மாட்டி விட்டுறான். அவன் கழுதையை கூட்டிகிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு காரில் 4-5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பணக்கார தோரணையில். அதில் ஒருத்தனோட பார்வையில் அந்த கழுதையோட கல் பட்டுருது, கழுத்தில் இருக்கிற கல். உடனே அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா அவன் வந்து ஒரு வைர வியாபாரி, அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது அது வைரக்கல் அப்படின்ட்டு. உடனே பிச்சைக்காரன்ட்டு போய் அவன் சொல்கிறான், அந்த கல்லை எனக்கு தந்துடுறியா, நான் உனக்கு பணம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பிச்சைக்காரனை யோசிச்சுட்டு, சரி எனக்கு 10 ரூபா கொடுத்துட்டு அந்த கல்லை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே எங்கள் பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுக்குறதா அப்படின்னு ஒரு யோசனையில், சரி நான் 5 ரூபா தரேன் எனக்கு தா அப்படின்னு சொல்கிறான். உடனே பிச்சைக்காரி மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, அது கழுதியோட கழுத்துலேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டான். இது பார்த்துட்டு இருந்த அந்த காரில் இருக்கிற இன்னொருத்தன் வேகமாக ஓடி வந்து அந்த பிச்சைக்காரன்ட்ட, நான் 1000 ரூபா தரேன் எனக்கு அந்த கல்லை தரையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிச்சைக்காரனும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த 1000 ரூபா வாங்கிட்டு அந்த கல்லை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்றான். அவன் சிரிக்கிறதையும் இந்த கல் கை மாறுறதையும் பார்த்துட்டு முதல் ஆளுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அவன் வேகமாக அந்த பிச்சைக்காரன்ட்ட வந்து, இவ்வளோ சந்தோஷப்படுறியே அடி முட்டாள், உனக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரியுமா, அது 1 கோடி ரூபாய், அதை போய் வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு, அதையும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறியே அப்படின்னு சொன்னோன்னே பிச்சைக்காரன் வந்து அவனை மேலேயும் கீழேயும் பார்க்குறான். எனக்கு அதோட மதிப்பு தெரியாது, அதனால் நான் அதை விற்றுட்டேன். மேலும் எனக்கு இதுதான் ரொம்ப பெரிய தொகை, என்கிட்ட இருக்கிறதுல இவ்வளோ பணம் இன்றைக்கி தான் வந்தது, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதோட மதிப்பு தெரிஞ்சும் நீ வெறும் 10 ரூபாய்க்கு நீ அதை இழந்துட்டியே, நீ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவன் நடந்து போயிட்டான். நம்மளில் நிறைய பேர் இப்படி தான் இல்லையா? நமக்குன்னு கிடச்ச ஒரு வாழ்க்கையையும் வாழாமல் தவற விட்டுறோம், கிடைச்ச வாய்ப்புகளையும் பேராசையினால் அனுபவிக்காமல் போகிறோம்.